ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். இத சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. நடுவுல கொஞ்சம் கேப் வந்துருச்சு. கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நெறையவே வந்துருச்சு. ஏன்னா நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் ஒரு பெரிய, பெரிய, பெரிய விஷயம், நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆகவே இத்தன நாள் ஆயிடுச்சு. ஆ இன்னைக்கு வீடியோ இட்ஸ் கோயிங் டூ பி எ ரேண்டம் டே இன் மை லைஃப் வீடியோ. கூடவே குட்டியா ஒரு ஹால் ஆட் பண்றேன். இப்போ நான் வந்து ஹால் ஷூட் பண்றதுக்கெல்லாம் ரெடியா உட்காந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. காலையில் எழுந்த உடனே ஷூட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் அப்போது நீங்கள் என் ஃபேஸை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பயந்துருப்பீங்க. அதனால சரி குளிச்சுட்டு ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு குளிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பெருசாக பிளான்லாம் இல்லை. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஷூட்டிங் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு டூடில் பண்ணலாம் இல்லை புக் படிக்கலாம் தான் இருந்தேன். இதோ பாருங்கள், இதுதான் என்னோடய ப்ரொமோஷன். நான் ஷூட் பண்ணுற வீடியோ அத்தனை டேக் போகும். திருப்பி திருப்பி ஒரே கிளிப்பை எடுத்துகிட்ருப்பேன். அதை எடிட் பண்ணும்போது தான் மண்டை வெடிச்சலாக இருக்கும். எதை வந்து ஆட் பண்ணணும், எதை வந்து ரிமூவ் பண்ணணுன்னே தெரியாது. இன்றைக்கி இத்தினோண்டு வீடியோ எடுக்கவே இவ்வளோ நேரம் ஆகுது. மித்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸோ இல்லை மற்ற ஆட் ஷூட் பண்ணுறவங்களாம் எப்படி தான் ஷூட் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதுவும் அவங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. இப்போ தான் அவங்க கஷ்டம்லாம் புரியுது எப்படி எடுப்பாங்கன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டக்குன்னு ரெடியாகி கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போகிறது கூட டார்ச்சர் இல்லை, அந்த பஸ்ஸுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம்ல, அதுதான் சரியான காண்டு. ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சி கிளம்பியும் ஆச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஃபீஸ்க்கு தான் போயிருந்தோம். தருமபுரியில் ஃபர்ஸ்ட்டு வேறு இடத்துல இருந்துச்சு, இப்போ வந்து கலெக்ட்ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். அதை தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்லை எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனையான்னு சொல்லுங்கள். நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன்னா எங்கள் அப்பா என்னோட 10 மீட்டர் முன்னாடி தாண்டி நடந்து போயிட்டுருக்காங்க. அவரை சேஸ் பண்ணி பிடிக்கிறதே எனக்கு ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. வெளியே வந்தால் டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு பரோட்டாக்கு மேலே சாப்பிடவே முடியல. தருமபுரி வரைக்கும் வந்துட்டு இதை வீடியோ எடுக்கலனா எப்படி? நம்ம தருமபுரிக்கு வந்த அடையாளமே இதுதான். இதுக்கு முன்னாடி 4 ரோட்ஸில் அந்த டென்ட் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க வெயிலுக்காக. இப்போ அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். அப்புறம் ஈவினிங் டீ இல்லாமல் எப்படி? ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போலாம் நான் மார்னிங் டீயை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மறுபடியும் பிஜி போனோடனே பழகிடுவேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டீயாச்சு குடிச்சே ஆகணும். மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஹால் வீடியோ பார்க்கலாமா? இதுல வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்ணதும் இருக்கு அண்ட் ஜூடியோல சில திங்ஸ் வாங்கினா அதுவும் இருக்கு. அப்புறம் என்னோட ஃபேவரட் திங் இருக்கு. நீங்க ஏற்கனவே இதை ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதுல கிளியரா நான் காமிக்க போறேன். அது லாஸ்ட்ல காமிக்கிறேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்கு, டக்குன்னு பார்த்துருவோம். இது நீங்க இன்னைக்கு வீடியோல பார்த்துருப்பீங்க, அந்த டாப் தான். இது வந்து ஒரு எல்லோ ஷர்ட். ஆக்சுவலா இது மீஷோல தான் ஆர்டர் பண்ணேன். நான் இது வந்து கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல். நான் இந்த மாதிரி பார்த்துதான் ஒரு மெட்டீரியல் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு மாதிரி கொஞ்சம் காட்டன் மாதிரி இருந்துச்சு. சரி இதுவும் அந்த மாதிரி தான் வரும்னு நினைச்சு ஆர்டர் போட்டா, இது ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி என்ன கிளாத் இது பேரு, கொஞ்சம் வளவலன்னு இருக்கும்ல அந்த மாதிரி கிளாத். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் இது. உனக்கு வந்து நான் லிங்க் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கெல்லாம் கீழே கொடுக்குறேன். ஆனாலும் உள்ள வந்து கரெக்டா நம்ம ட்ரெஸ் பண்ணி போடும்போது ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். டாப்பா பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஆனா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அது ஒண்ணு வந்து இதுல டிசப்பாயின்மெண்ட். இன்னொன்னு நெக்ஸ்ட் இதுவும் ஆன்லைன்ல வாங்கினதுதான். இது வந்து வாங்கும்போது வாங்கின உடனே என்னோட ஃபேவரட்டா மாறிடுச்சு. ஆனா அந்த ஒரு நாள் ஃபுல்லா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த எலாஸ்டிக் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது போட்டிருந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்றேன். இது ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த டிஸ்கம்ஃபர்ட். மற்றபடி ட்ரெஸ்ஸுக்கு 4.515 நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப 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 பிடிச்சி வாங்கினது. இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஆனா என்னன்னா நான் இன்னும் ஒரு சைஸ் பெருசா வாங்கியிருந்திருக்கணுமோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டானா இது என்னால போட முடியாது. இது வந்து ஜூடியோல வாங்கின ஒரு ஷர்ட். பார்க்க முக்கையா ஒரு மாதிரி தெரியுது, ஆனா போட்டா நல்லா இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ் போய் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் இது போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு போடுற அளவுக்கு உடம்புல எனக்கு சுத்தமா எனர்ஜி இல்லை போட்டு வீடியோ பண்ற அளவுக்கு. ஆனா இது வந்து சூப்பர் ஷர்ட்.
பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா போட்டா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் போறப்போவே வந்து ஒரு பிளாக் பெல் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி இறங்காத இடம் இல்லை. இங்கேயும் தர்மபுரியிலயும் ஃபுல்லா எல்லா கடையிலயும் தேடி அலைஞ்சிட்டேன். கோயம்புத்தூர்ல என் சைஸ்க்கு கிடைக்கவே இல்லை. நான் இருக்கிற எல்லா கடையிலயும் பன்மாலையும் எல்லா கடையிலயும் தேடி இறங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு கடை இன்னும் சில கடையிலயும் தேடினேன். ஆனா பிளாக் கலர் பெல் பேண்ட் எனக்கு ஏத்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் இன்னொரு ஜீன் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து சரி டார்க் ப்ளூல வந்து தேடி பார்ப்போம் பெல் பேண்ட் கிடைக்குதா அப்படின்னு தேடும்போது கரெக்டா போன உடனே ஜூடியோல கிடைச்சிருச்சு. இதுவும் எக்ஸஸ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு இப்போலாம் எக்ஸஸ் வாங்கவே. பேசாம இனிமே எஸ்ஏ வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல, இன்னும் வெயிட் போட்டுருவேணும்னு தோணுது. அதனால இனிமே இதெல்லாம் பத்தாதுன்னு தோணுது. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த எக்ஸஸ் கரெக்டா இருக்குன்னு. இதுவும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வாங்கினதுல. ஃபிட்டு பர்ஃபெக்டா இருக்கு. அதனால எனக்கு பயமா இருக்கு டைட் ஆயிடுமோன்ட்டு. இதுக்கும் வந்து நான் வந்து இதுக்கு வந்து நான் 515 கொடுத்தேன். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபிட் எல்லாமே. இது வந்து இந்த ரெண்டுமே, இந்த ஜீனும் அப்புறம் இந்த ஷர்ட்டும் ஜூடியோல வாங்கினது. இது கூடவே நான் ஒரு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது இப்போ என்னால உள்ள எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். எங்க வீட்டுல யூஸ் பண்ணாத ஸ்லிப்பரே உள்ள எடுத்துட்டு வர விட மாட்டாங்க. இதுல யூஸ் பண்ண ஸ்லிப்பர் கண்டிப்பா என்னால உள்ள எடுத்துட்டு வர முடியாது. நான் ஏதாச்சும் போட்டோவோ இல்ல கிளிப்பிங்ஸோ இருந்தா அதை நான் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இது எதுக்கு இங்க வந்துச்சு, இது என்ன, ஹேண்ட் வாஷ். இது நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு வந்து சுத்தமா அந்த ஹேண்ட் வாஷ் பழக்கமே கிடையாது. அது எனக்கு பண்ணணும்னு தோணும். ஆனா நான் வந்து வாங்காம இருக்கிறனாலே என்னால வந்து அந்த ஹேபிட் எனக்கு இல்ல. நான் இனிமையாச்சும் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னா வாங்கி வச்சிருக்கேன் ஹேண்ட் வாஷ். இனிமே வந்து கரெக்டா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம்லாம் முடிஞ்சிச்சு. நம்மளோட ஃபேவரட் பார்ட், நம்மளோட ஃபேவரட் திங், அதுக்கு வருவோம். சாரி டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஜூக் பேக். இது வந்து என்னோட மைண்ட் வந்து ஆசிலேஷனே இருந்துச்சு, வாங்கலாமா வேண்டாமா. ஏன்னா வந்து எங்க ஆபீஸ்லயே எங்களுக்கு வந்து ஒரு பேக் தருவாங்க. எனக்கு வந்து நம்ம அதே எடுத்துட்டு போயிருப்போம். ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த பேக் யூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து பயம். வெயிட் ஃபுல்லா ஒரே ஷோல்டர்ல போயிடும். அதனால ஆபீஸ்ல ஷோல்டர் பேக் தான் தருவாங்க. அதனால அது வெயிட்டும் அவ்வளவா தெரியாது. நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு இது காலேஜ் படிக்கிறப்போல இருந்து இந்த பேக் மேல அவ்வளோ கிரேஸ். சில பேர் யோசிக்கலாம் என்ன ஜூக்கு போய் அவ்வளோ வருத்தம் இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு ஜூக்கே பெரிய பேக் தான். அவ்வளோ பெரிய ஆசை எனக்கு ஜூக் பேக் மேல. நான் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். மீன்ஸ் எந்த பேட்டர்ன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இதுல பீகாக் அது பேர் ஏதோ பேட்டர்ன் பேர் ஏதோ பீகாக்னு வரும். அந்த ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டா நான் போய் பார்க்கும்போது தான் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. சரியான டென்ஷன். ஆனா நம்ம இப்போ வாங்காம போயிட்டா நம்ம வாங்காமலே விட்டுருவோம்னு சொல்லிட்டு வேற நல்ல டிசைன் தேடி இது வாங்கினேன். ஆக்சுவலா என்னோட இப்போ என் கூட இன்டர்னா என்னோட கொலீக் ஒருத்தவங்களும் ஜூக் பேக் வச்சிருக்காங்க. அவங்க நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். காலேஜ்லயும் நிறைய பொண்ணுங்கலாம் எடுத்துட்டு வருவாங்க. நம்மதான் கொஞ்சம் லேட். பார்க்க இப்படிதான். ஆனா எனக்கு வந்து பேக்கேஜிங்ல ஃபுல் டிசப்பாயின்மெண்ட். இந்த ஒரு கவர் அவ்வளவுதான். இது 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 இதை சுத்தி கூட ஒரு கவர் கூட அவங்க கொடுக்கல. வெறும் அந்த ஒரு கவர்ல பேக்க போட்டு கொடுத்துருந்தாங்க. டேமேஜ் ஆனா அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம நல்ல நேரம் இது டேமேஜ் ஆகாம வந்துச்சு. இந்த பாருங்க பேக்கேஜிங்னால எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து அதுல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அப்படியே தான் வந்துருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் ஓப்பன் பண்ணுவோமா. ஜிப்பு செம குவாலிட்டி, அது சொல்லி ஆகணும். குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. உள்ள அந்த ஷேப் மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுக்காம சேஃப்டிக்கு இன்னும் ஒரு 2 கவர் மேல போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஏதோ அந்த பபிள் ராக் ஏதோ ஒண்ணு இதுக்கு சேஃபா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கு, தாராளமா இருக்கு. நம்மளோட லேப்டாப்லாம் என்னோட லேப்டாப் கரெக்டா இதுக்குள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பாக்ஸுமே லஞ்ச் பாக்ஸ் கரெக்டா இருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில் கரெக்டா இருக்கும். நம்ம டைரியுமே வைக்கலாம். தாராளமாவே இருக்கு ஸ்பேஸ்.
இது வந்து லேப்டாப் செக்ஷன். நான் வந்து திருப்பிக்கிறேன். நான் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லேப்டாப் செக்ஷன். அண்ட் இன்னொரு இந்த செக்ஷன்ல வந்து ஃபோன் அதெல்லாம் வைக்க வந்து நல்லா கேப் இருக்கு, 2 பென் கேப் இருக்கு. அவ்வளோதான் பார்ட்டிஷன்ஸே இதுல அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் பேகு. ஆனா வந்து இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 சைடும் வந்து பெல்ட் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்மளோட லோகோ. ஸோ எனக்கு வந்து இல்ல நான் அப்சிஸ்டா இருக்கேன், எப்படா யூஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணுவோம். சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த ஜிப்பு போட்டு ஓபன் பண்ணவே. இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு வந்து 17ஆ? இன்னும் ஒரு 14-15 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இல்ல நிறைய விஷயம் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு வீடியோல எல்லாமே காமிச்சாச்சு. நிறைய நாள் கழிச்சு வீடியோ பண்ண எனக்கே வித்தியாசமா இருக்கு இப்படி பேச. ஷார்ட்ஸும் போடல, ஒண்ணுமே போடல. அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க, நான் வந்து ப்ரொமோஷனுக்கு ஷூட் பண்ற மாதிரி. எத்தனை நாளா வெயிட் பண்ணி ஃபைனலா நமக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு. ஆக்சுவலா 7 அன்னைக்கே நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அதே பிராண்ட்ல இருந்து இன்னொரு ப்ரொமோஷனுக்கு இன்னைக்கு வந்துருந்துச்சு. அதுவும் ஷூட் பண்ணி இன்னைக்கு எடிட் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் அப்ரூவல் முடிஞ்சு வரல. இது வந்து நான் ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். நம்மளும் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து நடந்துருச்சு. அது ஏதோ யூனிவர்சிட்டி கேட்டுச்சு போல. அதே மாதிரி இனிமே இத்தனை நாளா நடந்த நெகட்டிவ் விஷயம்லாம் நான் அப்படியே தூக்கி போட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் சைட் போலான்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப மைண்ட் டிஸ்ட்ராக்டடா, ஒரு மாதிரி மண்டை வெடிகிற அளவுக்கு டிஸ்ட்ராக்டடா இருக்கேன். ஃபுல்லா நெகட்டிவ்னா எக்ஸ்ட்ரீம். நெகட்டிவ்னஸோட எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டேன் நானு. அவ்வளோ நெகட்டிவ் விஷயம்லாம் நடந்துச்சு. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் பார்த்து ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் திங்ஸ், ஹவு டு பி பாசிட்டிவ், ஹவு டு ஓவர் கம் ஓவர் திங்கிங், அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸாவே பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் ஃபுல்லா ஓவர் கம் பண்ணி பேக் டு ஒரிஜினல் பாரதியா நான் வருவேன். இப்போ இருக்கிறது கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி சப்ரஸ்டா தான் இருக்கேன். நான் இப்படி கிடையாது, எனக்கே தெரியும். ஐ வில் பி பேக். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.